ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஆஜியம். இன்றைக்கி ஒரு சின்ன புக்கை பற்றிய ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த புக்கை பற்றி ரிவ்யூ கொடுக்க போகிறோன்னா 500 சுவிசேஷ பிரசங்க குறிப்பு அப்படின்றது. ஜான் ரிச் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்கார். இந்த பிரசங்கங்கள் யாரோட பிரசங்கங்கள்னால் பில்லி கிரகாம் அவரோட பிரசங்கங்கள் தான். ஓகே, இந்த புக்கு எப்போ அச்சடிக்கப்பட்டதுன்னா 2005. நான் ஏன் இந்த புக்கை மூந்து பார்த்தேன்னா, இந்த பழைய புக்கெல்லாம் மூந்து பார்த்தாலே ஸ்மெல்லு அப்படியே செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரியாக புது புக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இந்த பழைய புக்கு வச்சது வந்து செம்ம வாசனையான பொண்ணுனா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால தான் மூந்து பார்த்தேன். ஓகே, சூப்பர். ஓகே, இதில் ஒரு 500 பிரசங்க குறிப்புகள் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இதை வந்து இங்கிலீஷில் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த புக்கு இருந்தது. இதை வந்து தமிழில் யார் தமிழாக்கம் பண்ணாங்கன்னா அற்புதராஜ் அப்படின்ற ஒருத்தர் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த புக்கை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. இது 2005 என்ன பண்ணாங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணி வெளியிட்டாங்க. இது ஆக்சுவலி எங்கே பிரிண்ட் அடிக்கப்பட்டதுன்னா OM புக்ஸ் அப்படின்ற ஆந்திர பிரதேஷ், அதில் தான் என்ன பண்ணாங்கன்னா இதை அச்சடித்தாங்க. இது ஆக்சுவலி இதை மோஸ்ட்லி ரெக்கமெண்டேஷன் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. இந்த பிரசங்க குறிப்பு அப்படின்றதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் யாரும் பண்ண மாட்டாங்க, பைபிள் காலேஜ் படிக்கும்போதும் சரி எப்பயும் சரி. ஆனால் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த பில்லி கிரகாமை பற்றி நான் கடைசி வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த வீடியோ யாருன்னா பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். ஓகே, மேலே கார்ட்லேயும் அதோட லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன், அவர் பிரசங்கம் பண்ணால் அரை மணி நேரம் தான், மோஸ்ட்லி அரை மணி நேரம் தான் என்ன பண்ணுவேன்னா பிரசங்கம் பண்ணால், மிஞ்சி போனால் ஒரு 3/4 மணி நேரம், அவ்வளோதான். அவரோட பிரசங்கங்கள் முக்கால்வாசி எவ்வளோன்னா 3 குறிப்பு தான். 3 குறிப்பை என்ன பண்ணுவாங்கன்னா தாண்டாது. அந்த 3 குறிப்பில் அப்படியே ஒரு பாயிண்ட்டாக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பேசிட்டு என்ன பண்ணுவார்னா அந்த பிரசங்கமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுவிசேஷ பிரசங்கம் தான், வேறு லெவலில் என்ன பண்ணுன்னா இருக்கும். ஏன் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த புக்கை நான் படிக்கும்போதும் எல்லாருமே நம்ம அவரோட ஹிஸ்டாரிக்கலில் நம்ம எடுத்து பார்க்கும்போது, அவரோட பயோகிராஃபி எடுத்து நம்ம படிக்கும்போது அதில் சரி சும்மா யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கூட, நம்ம இந்த புக்கை எடுத்து படிக்கும்போது வெறும் 3 பாயிண்ட் தான். அந்த 3 பாயிண்ட்டு வித்தியாசமாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த வீடியோ என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த புக்கில் முக்கியமாகவே அவர் பேசின, அதாவது பில்லி கிரகாம் பேசின அந்த வார்த்தைகள் மட்டும்தான், அவர் பிரசங்கம் பண்ண அந்த விஷயங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுதான் இருக்குது. தலைப்புகளும் வித்தியாசமாக என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க. நான் கடைசி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அவரோட தலைப்பு எல்லாமே என்ன பண்ணுன்னா வித்தியாசமாகவே என்ன பண்ணுன்னா இருக்கும். முக்கியமாக சுவிசேஷத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுன்னா இருக்கும். இதில் சில தலைப்புகளை வைத்து அவருடைய பிரசங்கங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு பிரித்து, அதாவது இந்த தலைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க பேசியிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சுவிசேஷ செய்திகள் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் கொஞ்சம் தலைப்புகளும், அப்புறமா மாபெரும் சுவிசேஷ வசன பகுதி அப்படின்றது, அப்புறமா ஆத்துமாவை ஆராயும் முக்கிய கேள்விகள், சுவிசேஷங்களின் ஆசீர்வாதம், அப்புறம் எச்சரிப்பின் வார்த்தைகள் அப்படின்னு நிறைய தலைப்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணது, அதாவது பில்லி கிரகாம் பிரசங்கம் பண்ணதில் அதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அப்படியே ஒவ்வொரு தலைப்புகளாக நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுதா வித்தியாசமாக என்ன பண்ணுதா இருக்குது. இதில் வந்து சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்கள்ன்ற தலைப்பில் இருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது உண்மையாகவே என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அந்த வித்தியாசமான வார்த்தைகள் என்ன பண்ணுன்னா இருக்கும். இந்த 80s 90sலாம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலின் பிரசங்கத்தை பண்ண இந்த பில்லி கிரகாம் அவர் வந்து நிறைய ரெவலேஷனை வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா பேசுகிறார். இப்போ இருக்கிற மெசேஜ்களை காட்டிலும், இப்போ இருக்கிற அந்த ரெவலேஷனாக பேசுகிறேன், வெளிப்பாடாக பேசுகிறேன்ற வார்த்தையை காட்டிலும் அப்போ அவர் பேசின நிறைய வார்த்தைகள் என்ன பண்ணுன்னா வித்தியாசமுள்ள வார்த்தைகளாக என்ன பண்ணுதுன்னா இருக்குது. நம்ம அந்த மெசேஜெல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற தலைப்புலலாம் நம்ம அவர் எடுத்து பேசும்போது
அது வித்தியாசமாக நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு என்ன பண்ணுதா வித்தியாசமாக இருக்குது. இந்த பாவ மன்னிப்பில் இருந்து வெளிவரது, இந்த பாவ மன்னிப்பில் நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், நம்ம இயேசுவோட சமாதானத்துக்குள்ளே போகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு வித்தியாசமான வார்த்தைகளை வித்தியாசமான தலைப்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நம்மளுக்கு தமிழாக்கம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதை இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணுறா இருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த 214வது தலைப்பில் ஒன்று இருக்குது, கிறிஸ்துவின் சிலுவை அப்படின்ற தலைப்பில் ஒரு 4 தலைப்பு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப என்ன பண்ணுதுன்னா டச்சாக கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணுதுன்னா இருந்தது. அதுக்கு கீழே அப்படியே சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் கிரியைகள் அப்படின்னு அந்த தலைப்புகளில் இருக்க வார்த்தைகள்லாம் ரொம்ப என்னதுன்னா வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை யாருக்காவது இந்த புக்குகள் கிடைச்சதுன்னா எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இருக்கிற மெசேஜுக்கும் அப்போ அவங்க கொடுத்த மெசேஜுக்கும் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுன்னா நிறையா இருக்கும். இந்த புக்கில் ஒரு கோடை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது பவுல் தீமோத்தேயுக்கு இந்த 2000 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது போல் அப்படின்னு குறிப்பிட்டு இதில் சொல்லுவாங்க, வேத வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது தெளிவாய் அப்படின்னு என்ன பண்ணுன்னா சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கோடிட்டுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பேசுகிற நிறைய பேச்சு என்ன பண்ணுறா வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதில் சொல்லுது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. ஆனால் இவர் எப்படி கோடிட்டு காமிக்கிறாருன்னா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுன போல், அதாவது தெளிவாக எழுதினது போல் நம்ம பேசும்போது தேவனுடைய வார்த்தையை தெளிவாக என்ன பண்ணணும்னா பேசணும். அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படி இருக்கும் இல்லைனா அப்படி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா மாற்றி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. பேசுகிற வார்த்தையை தெளிவாக பேசணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா குறிப்பிட்டு என்ன பண்ணுறாரு மென்ஷன் பண்ணி சொல்கிறார். இது எனக்கு ரொம்ப என்ன பண்ணா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் இந்த பில்லி கிரகாமும் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைகளே அவருடைய பிரசங்கங்களில் தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோடிட்டு பிரசங்கம் என்ன பண்ணியிருக்கார். இந்த 500 குறிப்புகளை படிக்கும்போது அதில் இருந்து நம்மளுக்கு தெளிவாக புரியுறது என்னென்னா, அவர் தன்னுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாருன்னா தெளிவாக தான் என்ன பண்ணியிருக்கார் பேசியிருக்கார். இந்த புக்கு எனக்கு என்னன்னா கொஞ்சம் தனிப்பட்ட விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த புத்தகங்கள் மிஷினரிகளை பற்றி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்களை என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே போல் நிறைய புத்தகங்கள், நிறைய மிஷினரிகள், நிறைய பயோகிராஃபிகளில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் திஸ் இஸ் RGM Charaf. பாய்.